ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ ஊளி மீன் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ 1 தக்காளி, அரை மூடி தேங்காய், 1 பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே 1 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அது கூடவே 1 தக்காளியும் 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளித்ததில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஆச்சி குழம்பு மசாலா தாங்க இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஆச்சி குழம்பு மசாலா ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா வணங்கி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த ஜார்லேயும் நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு கொதிக்கும். குழம்பு கொதித்தோடனே நம்ம எடுத்து வச்ச மீனை சேர்த்துக்கலாம். இது நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போதையும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.